மூன்று அமல்கள், அந்த மூன்று அமல்களுக்கு அல்லாஹ் கூலியை வரையறுக்கவில்லை, இவ்வளவுதான் சொல்ல இல்லை, அதுக்கு அளவு கணக்கே இல்லை, அதுக்கு அளவு கணக்கே இல்லை. மூன்று அமல்கள் என்ன? ஒன்று நோன்பு, ரெண்டாவது பொறுமை, மூன்றாவது மக்களை மன்னிக்கிறது. குர்ஆன் அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை சொல்லிவிட்டு ஹதீஸில் வருது, நோன்பை பற்றி ஹதீஸில் வருது, பொறுமையை பற்றி மன்னிக்கிறதை பற்றி குர்ஆனில் வருது. இந்த மூன்று அமல்களுக்கும் நன்மை வரையறுக்கப்படையில, அது எவ்வளோ நன்மைன்னு அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். பொறுமை செய்கிறது, இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன் அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன், பொறுமையாளர்களுக்கு அளவு கணக்கில்லாமல் கூலி இருக்கிறது. வலமன் ஸபர வகஃபர ஃபஇன்ன ذلك மின் அஸ்மில் உமூர், பொறுமை செஞ்சா அல்லாஹ் சொல்றான் அது மிக காரியங்கள் மிக உறுதியானது. அதே மாதிரி தான் யார் ஒரு மனிதர் பிற மனிதரை மன்னிக்கிறாரோ, அநியாயம் செஞ்சவங்களை மன்னிக்கிறாரோ, அவர கூலியும் அல்லாஹ் இடத்துல இருக்குது, அதுக்கும் அல்லாஹ் வரையறுக்கவில்லை. அதே மாதிரி தான் அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸீ பிஹ், நோன்பு எனக்குரியது, நானே கூலி கொடுக்கிறேன், அது நோன்பு எனக்குரியதுன்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் அப்படி சொல்றான்டா, நோன்பு பிடிச்சா அது இஹ்லாஸோட இருந்தால் மாத்திரம்தான் நோன்பை பாதுகாக்கலும், இஹ்லாஸோட இருந்தால் மட்டும்தான் நோன்பை பாதுகாக்கலும். இஹ்லாஸ் நோன்புல இருக்கும். நீங்கள் சின்ன பிள்ளைய நோன்பு பிடிக்க வைக்கிறீங்க, வாப்பா அம்மாவுக்கு தெரியாமல் பாத்ரூமுக்கு போனாலும் தண்ணியை குடிச்சிடலாம், யாரும் இல்லை டாய்லெட்டை மூடி தண்ணியை குடிச்சிடலாம். உண்மையான இஹ்லாஸ் உள்ளவங்க மட்டும்தான் நோன்பு பாதுகாப்பாங்க. நோன்புல இஹ்லாஸ், அது நம்ம இஹ்லாஸை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆனால் அடிப்படை இஹ்லாஸின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு அமல் என்ன? நோன்பு. எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு தனிமைக்கு போனால் நோன்பை விட்டுடலாம். சாப்பாடை வாங்கிட்டு போகிறாரு, எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றாரு தனியாக, யாருக்கும் தெரியாமல், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான்ற எண்ணம் மட்டும் இல்லை என்றால் நோன்பை விடலாம். உது செய்கிறார், தண்ணியை குடிச்சிடுவார், சின்ன பிள்ளைகள் அப்படி தானே அன்புக்குரிய சகோதரிகளே. ஆனால் அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸீ பிஹ், இந்த மூன்று அமல்களுக்கும் ஒரு தியாகம் வேண்டும்.